Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Nexus Renewable based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthy-ஆன sweets and snacks வாங்க, ஆலடி பட்டியானுக்கு வாங்க. நான் எதிர்பார்க்கல. தாண்டி 15 years and 15 years is still not 25 years or something like that. See, ஒரு film is meant to be with the right cast and the right actors and the right team சொல்லுவாங்க தெரியுமா. I could have gone so wrong. ரொம்ப ஹெசிடென்ட்டாக தான் நான் சிம்புவை மீட் பண்ணேன். ஏன்னா சிம்பு அந்த டைமில் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் தட் இஸ் வாட் சிம்பு himself told me. அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. விண்ணைத்தாண்டி வருவாயை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கான் த்ரூ தட். அதை பற்றி கிரிட்டிசிசமாக எழுதினவங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு லவ்லெஸ்ஸாக இருக்காங்க போல இருக்கு. நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜெஸ்ஸி கிடைக்கல அண்ட் சில பேருக்கு அவங்களுடைய ஜெஸ்ஸி கிடச்சிருக்காங்க. தெலுங்குல அது உடனே ஹிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தெலுங்குல எண்டிங் வேற they get together, which is not what I wanted. Karthik and Jessie are together at the end of the film, but here they are not. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் ஹாப்பி எண்டிங், அது இல்லை. வணக்கம் கௌதம். ஸோ ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகுல ஃப்ளாஷ்பேக்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு. வேறு ஆர்டிஸ்ட்ஸ் அவங்களுடைய ஒரு ப்ரீவியஸ் ஒர்க்கை பற்றி பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணலாம். ஏன்னா இப்போ ரொம்ப அடுத்துன்னே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி பார்த்தா நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, அதை மறக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் என்ன உதவிச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் படம் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்குது. புக் மை ஷோ பக்கம் போனால் அந்த டைட்டில் இஸ் ஸ்டில் வெரி மச் தேர் இன் அ லைஃப் கான்ஸ்டன்ட்லி. அதனால் ஆட்டோமேட்டிக்காக விண்ணைத்தாண்டி வருவாயை பற்றி பேசணும் அவங்க கூட அப்படின்னு நினச்சேன். அண்ட் இட்ஸ் டர்ன்ஸ் அவுட் தட் கரெக்டாக ஒரு 15 வருஷம் வேறு ஆகிருக்கு அது வந்ததுலேருந்து. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 15 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீவிசிட் பண்ணேன். அதில் ஏதாவது ஒன்று மாற்றணுமா அப்படின்னு நான் யோசிக்க எனக்கு எதுவுமே தோணலை. நிஜமாவே ஒரு பார்வையாளராக ஐ ஃபெல்ட் லைக் ஃபக் திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ திஸ் ஃபிலிம். அதை பற்றி பேசுவோம் ஸ்பெசிஃபிக்காக. பட் முதல்ல பிஃபோர் வி டிக் இன் டு டீட்டெயில்ஸ், ஐ எம் ஹாப்பி டு ஹேவ் யூ பி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பீப்புள் ஐ டாக் டு. ரொம்ப நன்றிகள் ஏற்றுக்கிட்டதுக்கு. விண்ணைத்தாண்டி வருவாயை பற்றி எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக. இன்னமும் இட்ஸ் ஸ்டில் ரன்னிங், இட்ஸ் ஹேவிங் அன் ஆடியன்ஸ், தியேட்டர்ஸ் ஆர் ஸ்டில் பிளேயிங் இட். அதுக்கான காரணமாக நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இது உங்களை ஆச்சரியப்படுத்துதா? முதல்ல அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பார்த்துட்ருக்கேன் இன்னும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காட்ஃபாதர் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். ஷோலே நான் மறுபடியும் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ரீசெண்டாக கூட பார்த்தேன். அண்டு பழசாக இருக்கா, இப்போ போர் அடிக்குதா அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்குது. இருவர் நிறைய தடவை எடுத்து பார்த்துருக்கேன். அலைப்பா இது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக இப்போ VTV விண்ணைத்தாண்டி வருவாயை பற்றி பேசுகிறதுனால அது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது சத்தியமாக அது தெரியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்குற ஒரு அனுபவங்கள், OTT பிளாட்ஃபார்ம். பட் இது இன்னமும் அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு புது படம் ஒன்று வந்தாலே தியேட்டரில் நிறைய நாள் தங்க மாட்டேங்குது. 15 வருஷம் முன்னாடி வந்த படம் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து இது தியேட்டரில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்குல்ல, விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் லவ்லி ஃபார் ஷுவர். ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரியல உண்மையிலேயே. ஐ திங்க் ஏன் மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணி அது ஏன் ஒரே ஒரு தியேட்டரில் அட்லீஸ்ட் இன்னும் கான்ஸ்டண்ட்டாக ஏன் ஓடல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்மையிலே அர்த்தம் எனக்கு மேபி அந்த பிராண்ட் ஆஃப் சினிமா கொஞ்சம் குறைஞ்சதாக பார்க்குறீங்களா ஓவரால்? சி, விண்ணைத்தாண்டி வருவாயை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, ஒரு கனெக்ட் இருக்குது. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கான் த்ரூ தட். அதை பற்றி கிரிட்டிசிசமாக எழுதினவங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு லவ்லெஸ்ஸாக இருக்காங்க போல இருக்குது. இப்போ ஏன் இவன் இந்த பொண்ணை விரட்டிகிட்டே போகிறான் அப்படின்ற ஒரு தாட்குள்ளே இப்போ நீங்கள் கேட்கறது முன்னாடி நானே அதை சொல்லிடுறேன். நீங்கள் வேறு நான் இல்லை ஜஸ்ட் சேயிங். ஒரு லவ்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தாட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை வேரியஸ் ரீசன்ஸ்க்காக ஒருத்தருக்கு பிடிக்கலாம், அவள்கிட்ட போய் பேசினா தான் அது இன்னும் ஃபார்வர்ட் போக முடியும். அது ஒரு வேறு எந்த எண்ணத்துலேயும் அது பண்ணல. அண்ட் அது யார் பண்ணுறான்றதை பொறுத்தும் இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப ஒரு ஜெனுவினான இன்டென்ஷன்ஸில் ஐ வாண்ட் டு டேக் அ ஜேர்னி ஃபார்வர்ட் வித் திஸ் உமன் நினைக்கும் போது தான் நமக்கு அந்த தாட் வருது. ஐ திங்க் இது படத்துலேயே கூட நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நான் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ நீ படம் எடுக்கணும்னு நீ முடிவு பண்ண பிறகு அது ஒரு டைலாகே வரும். நீ
படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீ போய் அசிஸ்டண்ட்டாக யார்கிட்டே ஜாயின் பண்ணணும், கொஞ்சம் வேலை கற்றுக்கணும், அடி வாங்கணும், திட்டு வாங்கணும், அந்த ஹோல் ப்ராசஸ். அனாலஜியாக வச்சு ஒன்று பண்ணியிருப்பேன். அதான் ஸோ படத்துலேயே அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் ஃபீல் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜெஸ்ஸி கிடைக்கல, அண்ட் சில பேருக்கு அவங்களோட ஜெஸ்ஸி கிடச்சிருக்காங்க. எஸ்பெஷலி 2 people ஃப்ரம் இது ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் பேக்ட்ராப், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி நிறைய பேர் கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் கிவ்ஸ் யூ அண்ட் வித் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். அது கூட ரீசெண்டாக இப்போ யாரோ எனக்கு அமிச்சாங்க, என்னுடைய படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மியூசிக்கை வச்சு நான் பேக்கேஜ் பண்ணி அதை வந்து கேமஃப்ளாஜ் பண்ணி நான் வித்துடுறேன் அப்படின்ட்டு. விச் இஸ் ஃபேர் எனஃப், இட்ஸ் ஓகே இல்லை. அதாவது இந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக்கான விஷயத்தை ஒரு நல்ல மியூசிக்கால் நான் வந்து கேமஃப்ளாஜ் பண்ணி அதை வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. which I mean, I don't agree to that, but that music also works. I think people love to the way it was filmed and everything. There was a lot of work that went into it. And it's and மறுபடியும் நான் மறுபடியும் திரும்பி பார்த்தது இல்லைல்ல, there is one dream like quality about the whole film, I think. ஒரு சர்டன் இன்னசென்ஸ் அதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து இவன் ஒரு பிரச்சனைக்குரிய ஆண் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. ரெண்டாவதாக அவள் வந்து இவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடே இல்லாத ஒரு உணர்வும் எனக்கு பெருசாக வரல. எனக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நான் அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். பட் நான் வந்து ஏன் இதில் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். புரியுது, இதுதான் படமாக நம்ம பண்ணிட்டோம், அண்டு 15 years ஆகிடுச்சு. இப்போ மேபி இப்போ நீங்கள் இப்போது என்கிட்ட கேட்கலாம், இதில் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களான்னா எனக்கு உண்மையிலே அப்படி தோணாது, மாற்றவும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டிஃப்ரெண்ட் டைம், நான் அது 2-3 தடவை ரீசெண்டாக கூட நான் இந்த சர்ச்சை வந்ததுனால நான் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் டைம்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், அண்ட் திஸ் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். எவ்ரி ஃபில்ம் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட், அண்ட் ஆர்ட் இட் செல்ஃப், நீங்கள் அதை வந்து தேவையில்லாமல் வாட் தட் ஆர்ட் வாஸ் மென்ட் டு பி, அதை தாண்டி நீங்கள் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிங்கன்னா தட் ஆர்ட் வில் பிகம் ஆப்சலீட் அப்படின்றத நான் ரீசெண்டாகவும் சொன்னேன், இப்போவும் நான் சொல்கிறேன். நானும் ஒரு 20 years முன்னாடி, 25 years முன்னாடி வந்த ஒரு பாப்புலரான ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு ஃபில்ம், அந்த டைமில் நிறைய பேசப்பட்டுச்சு, அப்ரிஷியேட் பண்ண படம், அதை வந்து நான் இப்போ பார்க்கும்போது அந்த டைமில் இருக்கிற ஒரு உணர்வு தான் நான் வந்து எனக்குள்ளே வருதா அப்படின்னு பார்ப்பேன் தவிர, இதை ஏன் நம்ம மாற்றலாமா, இதை வேற ஒரு ஸ்டைலில் நம்ம ஷூட் பண்ணலாமா நான் நினச்சதே கிடையாது. புரியுது. பிகாஸ் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் Vinnaithaandi was a special film. Now I can get into directly that. The way it was put together, the Simbu, Trisha, Rahman sir, my first outing with Rahman sir அப்படின்னு சொல்லலாம், Manoj, the way the team worked on that film, ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் இல்லாமல், அதெல்லாம் கிடையாது, ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் ஃபில்மிங். 2 பேரும் த்ரிஷாவும் சிம்புவும் பேசிகிட்டு இருக்கும்போது கேமரா ரன் ஆகும், அதுக்கப்புறம் டேக்காகவும் ஒரு வாட்டி கேமரா ரன் ஆகும். அண்ட் ரொம்ப ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள் பேசி அப்படியே பண்ண ஒரு ப்ராசஸ். எவ்ரிபடி வாஸ் இன் டு இட். ஐயோ இன்னைக்கு ஷூட்டிங் வந்துட்டோம், 6 மணிக்கு போகணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. புரியுது. ஷூட்டிங் முடிஞ்சிச்சா, ஸோ இன்னும் கொஞ்சம் நைட் இன்னைக்கு வேற ஒரு சீன் எடுக்கலாமா அப்படின்னு தான் எல்லாருமே லைக் மைண்டடாக ஒர்க் பண்ணாங்க. தட் வில் ஷோ ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு தோணுச்சு. த்ரிஷா சிம்பு நீங்கள் சொல்லும்போது 2 பேரும் தே லுக் இன்க்ரெடிபிள் இந்த ஃபிலிம், பிரிட்டி மச் அக்ராஸ் த ஃபிலிம். நான் இப்போ பார்க்கும்போது அதான் நினச்சேன், சரி எவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக இருக்காங்க இது 2 பேருமே. இவங்க இப்படி இருப்பது இந்த படத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாகவே எனக்கு தோணுச்சு. just watching Simbu play Karthik, just watching Trisha be Jessie, and of course you always had an eye for making people look really good அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கும் ஒரு ஒர்க் நடந்தது சுதீர். we went கார்லேயோ பைக்லேயோ I would go around லுக்கிங் அட் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹெச்ஆர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற டீம்ஸ் வில் வெயிட் அட் சர்டன் பஸ் ஸ்டாப்ஸ். பஸ் வந்து நிற்கும், அவங்க அந்த பஸ்ஸில் ஏறும், அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா ஐ வாண்டட் ஹர் டு வேர் சாரீஸ் அ லாட். ஸோ தேர் வாஸ் டிஸ்கஷன் சேயிங் தே டோன்ட் வேர் சாரீஸ். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் சாரி போட்டு போவாங்க. உண்மை. செலிப்ரேட் ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி சாரி போட்டு. ஐ சார் இல்லை, ஐ வாண்ட் அண்ட் ஸோ ஐ saw a few girls like that. மேபி இட் வாஸ் ஸ்பெஷல் டே ஃபார் தெம் அன்னைக்கு. பட் ஐ தாட் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப. அண்ட் அந்த வீடே வந்து நான் வந்து ஐ வெண்ட் அரவுண்ட் ஆன் மை பைக் டு மெனி ஏரியாஸ். இப்போ ஷூட்டிங் ஹவுசஸும் நிறைய இருக்குது, நம்ம அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கலாம். அப்படி எனக்கு ஒரு ரியலான ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு. நான் ஐ வெண்ட் ரைடிங் த்ரூ லாட் ஆஃப் ஏரியாஸ் இன் திருவான்மியூர் அண்ட் ஐ ஹேப்பன் டு பாஸ் பை திஸ் ஹவுஸ். ஐ ரொம்ப கமிங் பேக் லுக்கிங் அட் திஸ் ஹவுஸ். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் நிறைய படங்கள் பார்த்த ஒரு ஃபேமிலியாக எனக்கு அப்படி தெரியல. பட் தே ரெக்கக்னைஸ் மீ. they recognize me, they made me come in. என்ன விஷயம்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு இந்த வீட்டில் ஷூட் பண்ணணும், நான் ஒரு படம் அந்த மாதிரி பண்ண போகிறேன், பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னப்போ they were hesitant because it's a functioning house, 2 families are living
ஸோ இஃப் வி டேக் ஓவர் தே ஸ்பேஸ், நான் சொன்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், வி ஒன்ட் பி எனி டிஸ்டர்பன்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு 60-70 பீப்புள் இங்கே இருப்பாங்க, பட் வீல் மேக் ஷூர் உங்களுக்கு அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்னு சொல்லி அந்த வீடு நான் வந்து என் மைண்டில் இருந்து So they had to vacate it. இல்லை இல்லையா அவங்க இருக்கும்போதே அங்கே ஷூட் பண்ணோம், அவங்கள வச்சுக்கிட்டே தான் ஷூட் பண்ணோம். ஓகே. மேபி அப்பப்போ தட் ஃபேமிலி would travel somewhere and come back, but there was always somebody there. We would ask them to move up and then they'd move down. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அந்த செட்டிங் ரொம்ப முக்கியம்ல. இப்போ when I think about that house, மொட்டை மாடியில் இவங்க பேசுகிற ஒரு காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் மேலே இருந்து அவங்க இவரை கீழே கேட் கிட்ட நிற்கும் போது அவங்க பார்க்குறதா இருக்கட்டும், இவர் கேட்டை தாவி குதிக்கிற அந்த ஐகானிக் விஷுவலாக இருக்கட்டும், so many things about that house. அந்த டைனமிக்ஸ்லேயே மேல் குடும்பமும் கீழ் குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். See, ஒரு film is meant to be with the right cast and the right actors and the right team சொல்லுவாங்க தெரியுமா. I could have gone so wrong. ஏன்னா ஒரு 6 months இந்த படம் வந்து வேறு யாரோ வச்செல்லாம் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிருந்தேன். தேங்க்ஃபுல்லி அது அது நடக்கலை. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, இப்போது இல்லை அவங்கள வச்சு பண்ணியிருந்தாலும் இது வேறு மாதிரி ஒரு நல்ல படமாக வந்திருக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்திருக்காது. ரொம்ப ஹெசிடென்ட்டாக தான் நான் சிம்புவை மீட் பண்ணேன். ஏன்னா சிம்பு அந்த டைமில் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் தட் இஸ் வாட் சிம்பு himself told me, brother, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. Obviously I do that, I like that and I'll do more films also and I want to do this film also. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணுறேன், I'll give you a different body language, நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ he convinced me. நான் ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான், ஏன்னா இந்த படத்துக்கு சிம்பு கரெக்டாக இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ I was so wrong about it சொல்ல வரேன். Interesting. But when I met him, I remember where we met also and how much he spoke to me and all that. And I said, yeah, I'm convinced, I'll go ahead and do this film. ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ கூட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, இது கரெக்ட் தானா, ஏன்னா இஸ் டூயிங் சம்திங் வித்தின் தட் ஸ்பேஸ், இஸ் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு வேறு க்ளோத்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்கோம், இஸ் ஓகேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் somehow with every day, அது ஒரு ஒரு 4th 5th டேல எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. He was so convincing and he was so with me and I was so with him. நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கும் உங்கள் விஷனுக்கும் என்ன வித்தியாசம் ஸ்பெசிஃபிக்கலி? அதுதான் இருந்துச்சு. See, I'm talking about the earlier films that he did in the zone ல இல்லாம. ஸோ இது அவரால் ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் பண்ணாமல் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானும் அவர் படம்லாம் ரசிச்சிருக்கேன். அந்த கொஞ்சம் ஒரு அனிமேட்டட் திங் ஆஃப் ஓகே புரியுது. ஆமாம், அது இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று, ஒரு சட்டிலாக ரொம்ப ஈஸியாக ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு பேசினப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ என்ன எழுதியிருந்தோமோ he was only enhancing that with the way he was. And Trisha also was not ideal casting for that film actually. We wanted to go with a new girl. Trisha already had a list of films, ஒரு இமேஜ் இருந்துச்சு த்ரிஷாவுக்கு. ஸோ ஐ வாண்டட் சம்படி நியூ. கீழேருந்து மேல் வீட்டில் ஒரு பொண்ணை புதுசாக பார்க்கும்போது ஆடியன்ஸும் ஒரு புது பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் somehow I went to Trisha because she was a name. I needed the name for the film. And she said, I will do whatever, we'll work on this, Gautam. I'll get the lines right and all that stuff. And the mood கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு she also, came on board. அவங்க 2 பேரும் ஒரு ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது I'll just say run, just keep running. I keep telling Manoj, ஃபோக்கஸ் பற்றி கவலைப்படாதீங்க Manoj, ஃபோக்கஸ்லாம் கூட பரவாயில்ல, which is not the right thing to say, but let's not go measure and let them know that we are ready for a take. Somewhere அவங்க 2 பேர் பேசும்போது ஒரு ஆர்கானிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. I just wanted that to be part of the film and I got a lot of moments like that. I have said this before. Simbu suddenly will turn and say, brother, wait pannunga brother. He'll say, don't run the camera. I'll say, no, don't worry. Nothing I'll use without checking with you. But I like what you guys are doing. Let's film the rehearsal also அப்படின்னு சொல்லி நிறைய மூமெண்ட்ஸ் அப்படி எடுத்தோம். ஐ திங்க் ஒரு படத்தை மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறதுல வர பல சந்தோஷங்களில் ஒன்று ஸ்பாட்டிங் ஆல் தீஸ் குட்டி மூமெண்ட்ஸ் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதன்முறை அவங்க வந்து மலையாளம் எனக்கு அவ்வளோ வராது, ஆனால் தமிழ் நல்லா பெட்டராக பேசுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அது என்ன டைரக்ட்லி ஃப்ரம் யூ? ஆமாம், ஏன்னா ரீசெண்டாக அவங்க வீடியோ கூட நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், விட வச்சே மேனேஜ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பேசுதே இல்லை வீட்டிலலாம். அண்ட் திஸ் கேரக்டர் நீடட் டு ஸ்பீக் இன் தமிழ், ஆல்சோ தமிழ் ஃபில்ம். பட் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க நிறைய பேர் வந்து they will speak தமிழ், ஒரு மலையாளம் ஆக்ஸ்டோனா தமிழ் பேசுவாங்க, அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வரவங்க. பட் we wanted to speak in Tamil. So I put that dialogue in and I think it worked also for that character. அதுவாக இருக்கட்டும், இல்லை அவன் அமெரிக்காவே போகிறான், நான் இங்கே தானே போகிறேன் அப்படின்னு உங்கள் படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுற ஒரு தன்மையாக இருக்கட்டும், இல்லை ஈவன் லைக் அ ஸ்மால் திங் லைக் when she says நான் மேத்தில் கிராஜுவேட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே it's impossible not to think of Maya directly, because அவங்களும் what's going on with the mathematics thing? I think it's something that I always wanted to crack but never been able to. So ஒரு fascination தான் அது. So and I knew somebody who also done IIT, from IIT she'd done her BSc Math and MSc and all that. So this was like a private homage. ஆமா, very inspiring. Okay. See, IIT ல இருந்து engineering
ஓகே பிடெக் பி படிப்பாங்கன்னு தெரியும். பட் ஒரு பிஎஸ்சி மேத் was a interesting idea always. And somebody who studies only math, so அது கண்டிப்பாக இந்த ஹீரோயின் அப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மாயா happened at that point. அண்ட் மேத்ஸ் ரொம்ப பிடிக்குன்றது வந்து நமக்கு வராத ஒரு விஷயம். அதனால லைக் கார்த்திக் வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த நேம் கார்த்திக் இஸ் தட் அ ஹோமேஜ் டு அலைப்பாயுதே? It could be hugely inspired. Okay. The journey that Karthik takes to meet Jessie was completely inspired by the journey that we saw in Alaipaide, where ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தோன்னே they'll just fall down and they'll hug each other. And எவனோ ஒருவன் சாங் அந்த பஸ்ஸில். So hugely inspired by that, and my own personal journeys to find one piece, to find love. It could be anything. It's a very என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு லோன்லி ஜேர்னி இல்லை. ஏன்னா இப்போது உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிடிக்குன்றது உண்மையிலேயே உனக்கு மட்டும் தான் தெரியும், உலகத்தில் யாருக்குமே புரியாது. இவர் VTV கணேஷ் கேட்குற மாதிரி உலகத்தில் எத்தனையோ பொண்ணு இருந்தும் நீ ஏன் இந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து அந்த VTV கணேஷ் கேரக்டரை பயங்கரமாக யூஸ் பண்ணதா நான் நினைக்கிறேன். நான் and I was telling you this earlier also about how he really roots the film. சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் ஆர்க்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, அவர் கூட இருப்பார்ன்ற ஒரு நட்பு ரீதியான கூட ஒருத்தர் இருப்பார். பட் அதன் வழியாக வரக்கூடிய ஒரு ஹியூமராக இருக்கட்டும், இல்லை அவங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது நிறைய ஹியூமர்லாம் வரும்ல. இந்த பஸ்ஸு தான் உன்னுடைய ஜேர்னியவே மாற்ற போகுது அப்படின்வாரு. அதில் ஏறி போனோடனே தான் பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. அண்ட் யூ ப்ரீவியஸ்லி செட் இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மிஸ்டர் ராஜசேகர். வித் ராஜசேகர், பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற அந்த ஃபேஸில் நிறைய டைம் நான் ராஜசேகரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ லுக்கிங் டு கெட் அ பிரேக் ஆஸ் அ. அவர் உங்களுக்கு லவ்லலாம் சப்போர்ட்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் லவ் ஸ்டோரி பற்றி அவருக்கு தெரியும், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அவருடைய லவ் ஸ்டோரியில் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் நிறைய சினிமா பற்றி தான் பேசுவோம், நிறைய படங்கள் பற்றி. ஐ திங்க் ஐ ஸ்டடிட் இன் ட்ரிச்சி. ஸோ ஒரு ஃபில்ம் அப்ரிசியேஷன் டவுன் சவுத், தமிழில் என்ன படங்கள் வந்திருக்கு அப்படின்றது அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. And I think that sort of culminated in சொல்லலாம் with Rajasekhar, where it was a lot more conversation about இந்த படம் எடுத்துப்பாரு, அந்த படத்தில் எப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்க, a lot of knowledge about films. So நிறைய I used to spend time with RD. அதுதான் நான் எழுதும்போது it reflected between Karthik and this VTV Ganesh, the character that he played. இன்ஃபேக்ட் காக்கா கேமராமேன்னே சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக படத்தில். ஒரு மூமெண்ட்ல lot of people thought he's actually the cameraman of காக்கா. Okay. Outside the film I'm saying. You said this, I remember there was so much opposition to casting VTV Ganesh from within the team itself. இவர் எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும், இவர் நல்லா இருப்பாரா, நல்லாவே இல்லை. படம் பார்த்ததுக்கப்புறம் கூட டீமில் 2-3 பேர் சொன்னாங்க இவர் தான் அந்த படத்திலே தப்பான காஸ்டிங், ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஐ வாஸ் வெரி வெரி கன்வின்ஸ்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ராஜசேகர், ஐ ஹேவ் அன் ஈக்குவேஷன் VTV Ganesh also. I mean, he's Ganesh. Now only he's VTV Ganesh post VTV. Correct. But I have an equation with him. I've hung out with him a lot. As in, generally, we've spoken a lot. We've traveled a lot to make films work. He has one passion towards, cinema. And something about his dialogue modulation, the way he delivers dialogues has become very, it's very unique. ஆமாம், நமக்கு ஒரு ஹார்ட் கோரான டேயில் ஒரு ரிலீஃப் அண்ட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு லாஃப்னா சம்திங் தட் ஹீல் சே வில் ஆல்வேஸ் கெட் யூ டு ஃபர்கெட் வாட்ஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் யூ. ஆனஸ்ட்லி ஐம் சேயிங் மேபி ஹி டசன்ட் கோ அபவுட் இட் த ரைட் வே, பட் ஹீஸ் ஒன் ரியலி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் டு ஹேங் அவுட் வித், the things he says and all that. So that also was converted into this character. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு பேசும்போது சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். I mean, மறுபடியும் பார்க்கும்போது I can see he's so good with the little moments throughout this film. And I remember thinking, okay, you know what, I was also very young when I watched the film first. அந்த டைமில் ஐ வுட் ஹவ் தாட், இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தானே, இதில் ஒன்றும் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எபிலிட்டி ஒன்றும் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இன்றைக்கி அதை பார்க்கும்போது லைக் ஈவன் when he says a line like, சார் சாரி கேட்க வந்தால் சாப்பிட கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்லும்போதில் there is one innocence that really comes through, the genuine sense of. And I kept looking at someone with me and saying, he's so in the moment. It's so, இந்த படத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மோமெண்ட்டில் தன்னை இழக்க முடியுது அவரால். See, I think, honestly I'm saying, and with all due respect to actors, நம்ம முடியை பிச்சுக்கிட்டு அழுது புரண்டு அது பண்ணிடலாம், அது ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பண்ணிடலாம். அண்ட் இஃப் யூர் an actor you lose inhibitions and அதை இறங்கி பண்ணிடலாம். பட் டு பி ஈஸி in front of the camera, no, to be natural, to be normal is not easy. அங்கே தான் இவன் நடிக்கிறான், இவன் இஸ் ட்ரைங் டு ஷோ ஆஃப், அது கொஞ்சம் ஓவராக தான் வரும் அந்த மீட்டர். பட் டு பி ஜஸ்ட் ரியல், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். Simbu pulls it off. He can do this.
நான் ஃபஸ்ட்டு சொன்னதும் ஈஸியாக பண்ணிவிடுவார். இந்த பக்கமும் ரொம்ப ஈஸியாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அது ஒரு கேமரா இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக பிஹேவ் பண்ணுவார் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஆல் தட் கேம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி த வே ஹி வாஸ் டாக்கிங் டு ஜெஸ்ஸி. ஈவன் வென் ஹி கோஸ் டு கேரளா, அந்த வீட்டில் சாப்பிடும்போது ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஜெஸ்ஸி அப்ரோச் பண்ணும்போது 2 பேரும் பேசுறது, எங்கள் அப்பா சொத்தை எழுதி கொடுப்பா, அப்போ எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவருடைய ஒன் லைனர்ஸாக அது உள்ள வந்ததுனால தான் ஐ ஹெல்ட் ஆன் டு ஆல் தோஸ் மூமெண்ட்ஸ். ஓகே. அண்ட் ஈவன் வித் த கொரியோகிராஃபி அண்ட் டான்ஸ் விச் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஃபில்ம், ரைட்? ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லவ். We didn't have an active choreographer actually in the film. So I would keep telling him, brother, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று காமிங்க. So he just did it. Yeah, he said இப்படி பண்ணலாமா, இது பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மால்டா ஷூட் எல்லாமே வந்து lot of things that me and Simbu spoke. இது ஹொசானா பாட்டு சொல்றீங்க இல்லையா? ஹொசானா, ஓமன பெண்ணே, இது ரெண்டுமே அங்கே ஷூட் பண்ணது. அங்கேருந்து ஒரு ஃப்ளெக்ஸி ஸ்டூன் ஒரு கொரியோகிராஃபர் வந்திருந்தார். பட் he is not our cinema choreographers. He's just somebody who dances, அவ்வளோதான். So couple of things we'd make him do, and then Simbu will say, அது வேணாம், நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க, and I'd grab that, you know. So there was a lot of effort that he took from his side to make things work. Probably இந்த பாட்டில் ஒரு அதிகம் ஆடி பண்ணா கண்ணுக்குள் கண்ணையில் இல்லையா? That's a bit more dancier. Yeah, correct. Yeah. But even Omana Penne has one easy sort of ஒரு celebration of love. Hosana has one திடீர்னு ஒரு 5-6 பேர் வருவாங்க, ஒரு alley wayல they'll be dancing and all that, and the cap தூக்கி எறியறது. Yeah, very memorable visuals also, you know, when you think of it. Yeah. I think ஒரு இடத்துல ஏன் லவ் பண்ற அப்படின்னு அந்த ஜெஸ்ஸி கேட்கும்போது முதல் படத்தில் சொல்கிறாங்க போய் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு வரி வரும். ஐ ரியலி லவ் ஹவ் யூ ப்ளே ஆன் இட் அகெயின் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபில்ம் வெரி சேஸ். 2வது படத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹியூமர் ஒர்க் ஆச்சு. பட் நீங்கள் நிறைய உங்கள் படத்து வழியாக இந்த மாதிரி பதில்கள்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம்மா. That's pretty much you, huh? I think, yeah, that all that will definitely reflect in the writing, no, for sure. It won't come otherwise. I don't know if you know this, Sudhir. Strangely, it was written for a big superstar actor in Telugu. This film. It was their family's production. அவங்க என்கிட்ட வந்து இவரோட படம் பண்ணலாம், they signed me on for a film, and அவருக்கு ஒரு கதை வேணும்னு சொல்லி தான் நான் ஒரு 6 days உட்காந்து இதை எழுதினேன். பட் ஐ ended up writing this. நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கல, என்ன மாதிரி ஒரு படமாக பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி யோசிக்காமல் நான் வாட் கேம் டு மீ நேச்சுரலி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், அது வந்து வேறு வேறு கேரக்டர்ஸ் இந்த படத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரம் different religions to taking on the brother to father and parents fighting, எல்லாமே வந்துட்டே இருக்கும். I just wrote it in a flow. The ending was different in my first draft. I'll say this now. Actually, he'll be working on a film set. அந்த film set வந்து சிரஞ்சீவி சார் நடிக்கிற ஒரு படம். Okay. And this girl is now getting married finally somewhere else. And they've moved on, but he wants to somehow be there for the wedding. First interval ஒரு வெட்டிங் வந்துச்சு, from which she walks away. But now finally she decided to get married to somebody else. பட் அவன் இன்றைக்கி ஷூட்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது இவர் கூப்பிட்டு, அண்ட் திஸ் ஹீரோ ஹேஸ் அன் ஈக்குவேஷன் வித் திஸ் பாய்ன்ற மாதிரி ஒன்று வச்சுட்டு, என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே, இல்லை திஸ் வெட்டிங் மை கேர்ள் ஷீ இஸ் கோயிங் அவே, இன்னைக்கு வெட்டிங் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்லியிருக்கலாமே, லெட்ஸ் கெட் யூ தேர் அப்படின்னு சொன்னேன். இல்லை எப்படி சார் போக முடியாதுன்னு சொன்னால், திஸ் மேன் அரேஞ்ச் அ ஹெலிகாப்டர் ஃபார் ஹிம். அந்த ஹெலிகாப்டர் வில் டேக் ஹிம் டு தட் கிளைமேக்ஸ் அண்ட் ஹவு ஹி ரன்ஸ்ன்ற மாதிரி ஒரு சினிமேட்டிக்கான ஒரு இதை நான் எழுதி முடிச்சிட்டேன். பட் ஐ வாஸ் நாட் ஷோர் ஆஃப் திஸ். whatever it was, when I narrated to the hero, he said, இல்லை கௌதம், நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னா ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபில்ம் தான் நானும் எதிர்பார்த்தேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ட்ரைட் அவே ஐ டுக் இட் டு another equally big star in Telugu. அவரும் இதே தான் சொன்னார், ஆக்ஷன் இல்லைனா இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். I came back. I was about to start the film with 2 ranked newcomers. ஒரு 10-15 days ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணி I identified 2 people. And I was about to start shoot when Ganesh was one of the producers of the film, and Madan also. Both of them came and told me, நமக்கு இப்போ நியூயார்க்லாம் இருக்குது இந்த படத்தில், you want to shoot abroad for songs, நமக்கு பட்ஜெட் இருக்காது if you're shooting with these 2 newcomers. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்டார் உள்ளே வந்தால் தான் we'll get the budget also. அதனால் what do you think of Simbu அப்படின்னு கேட்டப்போ, first I was very reluctant, and then next day I went and met Simbu. That's how VTV happened with Simbu. நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது இல்லை, they seem to respond with ஆக்ஷன் வேணும்னு. அது அவ்வளோ டேக்கர்ஸ் இல்லையா ஜென்ரலி லவ் ஸ்டோரிஸ்? ஆமாம், இல்லைன்னு நினைக்கிறேன். See, more than that, they all want to do films that they want to do. But we are all hoping that they will do films that we want them to do. ஏன்னா இன்வேரியபிளி யூ சே, ஹே நியூ கமர்ஸ் வி ஆல்மோஸ்ட் டிட் திஸ் ஃபிலிம் வித் அப்படின்ற ஒரு விஷயம் 1-2 இடங்களில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. எது கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஓகே, ஒரு இந்த கௌதம் மேனன் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா, shouldn't there be more stars interested?
தெரில, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது என்ன கௌதம் மேனன் ஜோன் எனக்கே தெரியல இப்போ. பட் ஐ திங்க் தே லைக் ஐ செட்ல, அவங்க ஒன்று எதிர்பார்க்குறாங்கல்ல, அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜோனுக்குள்ளே அவங்க வருவாங்கன்னு நம்ம ஏங்குறோம். புரியுது. So I think this balance, very few directors are able to get that these days, I think. Like I generally admire Lokesh. He's able to cast from across the country and do a film that he wants to do. And I'm saying it in a very good way. I like him a lot and I know him well also. Even Nelson and directors like that who are able to who somehow gravitate to action instinctively. And also get what they want to do within that, I'm saying. They will ensemble big superstars able to assemble in one film. Whereas some of us are not able to do that. So which is okay. I'm saying that the journey and the struggle will go on. We're not going to back off because of that. நீங்க என்னைக்குமே you've gone after what you want. Not in a நம்ம தான் அப்படின்ற லெவல்லே கிடையாது. வேறு வழி இல்லை. We have to do what comes to us, I think, and try and get that. இல்லை, எது கேட்குறேன்னா இந்த படமே அதை பற்றி தானே. உனக்கு ஒன்று வேணும்னா நீ அது ஆமாம், அதை நோக்கி கொஞ்சம் ஒரு 1-2 அடியாவது நீ வை. அப்போ தான் அது உனக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு I அப்படின்னு think ரெண்டு பேருக்குமே அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். I made a change from wanting a newcomer to moving towards Simbu, who had done 8 to 10 films, and including Manmadan and Vallavan and all that, which are the kind of films that they are, that reach out to that audience. Within the love story space, those are mass kind of films, and there are things that he does in those films. And he also made a change from not doing a Manmadan kind of a film to come towards a Vinnaithaandi, which obviously அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு. இது என்ன நல்ல படமா, இல்லை இது எப்படிப்பட்ட படம், போர் அடிக்குதே, இல்லை நல்லா இருக்குது. Lot of mixed talk was there first 3-4 days. Today I think that film has reached one status that, which is why we are talking. But அது ரிலீஸ் ஆகும்போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அதில். It is not like straight away it was accepted. Telugu அது உடனே ஹிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தெலுங்குல எண்டிங் வேறு they get together, which is not what I wanted. Karthik and Jessie are together at the end of the film, but here they are not. என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஹாப்பி எண்டிங், அது இல்லை. பட் சம்வேர் தட் வாஸ் டிக்ளேர்ட் ஹிட் ஸ்ட்ரெயிட் அவே. திஸ் டுக் சம் டைம் டு செட்டில் டவுன் அண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன் ஹைண்ட்சைட் பார்க்கும்போதில் நிறைய சின்ன சின்ன விஷுவல் மூமெண்ட்ஸ் கூட இல்லை, அது ரியலி எல்லார் மனசுலையுமே நிற்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸாகவே இருக்குது. ஒன்று இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது எதிர தனியாக உட்காந்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் டக்குன்னு எனக்கு இப்போ எதிர உட்காரும்போது கூட உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்கும், கூட இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லும்போது த வே யூ கம்போஸ் தட் விஷுவல் இட் செல்ஃப். 2 சைடும் நம்ம சிம்பு பார்க்குற மாதிரியான ஒரு சென்ஸாக இருக்கட்டும். ஈவன் இதில் ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஈவன் அதர்வைஸ் ஒரு ஒயிட் ஷாட்டில் when both of them are just walking towards the camera, அந்த ரோட்டில் பேசிக்கிட்டே முதல் முறை இவர் ஐ லவ் யூன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். I think pretty much every visual around the Mannipaaya song, அந்த பாட்டுக்கும் அதுக்கு முன்னாடி when they both get together where we only see close-ups of their faces, இல்லை அவ்வளோ பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்டிமேட்னு. இது எல்லாமே டிஃபைனிங் விஷுவல்ஸாகவே நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலைப்பாயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் 1-2 விஷயம் சொன்னீங்க. அவங்க வரும்போது அவங்க 2 பேரும் when they go on their knees and they hug each other, அது உங்கள் மனசில் ஒரு மெமரபிள் விஷுவலாக நிற்குதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துலையும் ஐ திங்க் ஃபார் மீ எனிவே நிறைய மெமரபிள் விஷுவல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் விதவுட் டூ மச் ஆஃப் திங்கிங், இந்த சீன் கன்சீவ் ஆகி இது இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு 2 பேரும் டிசைட் பண்ணி பண்ணுவோம், மனோஜும் நானும். I had a visual imagery in my head and I told him Alapi, he went to Alapi, he did a recce and he came back and said, sir, ingala shoot பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. And it was almost pretty much like a second film. He had just done Eram and Vinnaithaandi, it was almost at the same time, I think. அதுக்கு முன்னாடி சென்னையில் மழைக்காலம் ஒரு 25 days he had shot for me, but that film didn't take off after that. So a lot of this was very experimental filming. Like to go really close and to handle things a certain way. I had this constant image in the பொண்ணு அவன்கிட்ட இருந்து எப்போதுமே நடந்து போயிட்டே இருப்பான், ஆல்வேஸ் சேயிங் சம்திங் அண்ட் வாக்கிங். அதனால தான் அந்த டயலாகே அவள் ஃப்ரண்ட்டோட பேக் தான் நிறைய பார்த்துருக்கு அப்படின்லாம் தைரியமாக வச்சு ஒன்று பண்ணோம். பட் எவ்ரி திங் அண்டர் தட் எக்ஸ்பெரிமெண்டல் அம்ப்ரெல்லா. ஷோர் ஷார்ட்டாக இதுதான் அப்படின்லாம் நினச்சி பண்ணதே கிடையாது. பட் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் வி வர் டூயிங் at that point. I think இந்த படத்தில் my most favorite portion easily is that whole segment after interval. வேறு இவன் அங்கே போயிட்டு அவளை தனியாக சந்திக்கும் போது ஆல்மோஸ்ட் லைக் அவன் வந்தால் நல்லா இருக்குமே, இட் ஃபெல்ட் லைக் அ ஹோல் ஷார்ட் ஸ்டோரி கோயிங் ஆன் தேர். வேர் ஷி இஸ் இன்சைட் அண்ட் ஷி இஸ் லைக் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி திரும்பின உடனே நேராக அந்த ஜன்னலுக்கு வாசலில் வேர் யூ வாக் ஷி கோஸ் அவுட், அப்படியே ஓடிடலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷத்துக்கு அவங்க நிஜமாவே ஓட தான் போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஒன்று வரும் as they start walking out. That was the idea. அவன் கை பிடிச்சிட்டு போகும்போது and that happens twice towards the end of the film again. அப்படியே போயிடலாமா அப்படின்னா இப்போ போயிட போகிறாங்களான்ற ஒரு சென்ஸ் வரும், but they're not really doing it. That leading to Mannipaaya, fairy lights everywhere, very memorable portion I thought. And
whole film. Very vulnerable also, you know, two actors at the peak of their prowess என்ற ஒரு சென்ஸ் ஒன்று கிடச்சிதாங்க. அந்த பேக் வாட்டர்ஸில் ஒரு போட்டு, அந்த போட்டில் தான் அந்த ஆக்சுவலாக அப்படி தான் வரணும் அந்த இடத்துக்குலாம், ரோட் ஆக்சஸே கிடையாது. ஸோ we just use that. So difficult to shoot. ஒரு fairy tale மாதிரி ஒரு சென்ஸ் இல்லை? Yeah, but it worked. I think we used that, very, very difficult to shoot, to light up அந்த back waters லைட் பண்ணி எக்ஸ்போஜரோட அவங்க தெரியணும் அப்படின்னா it had to be lit a certain way. And அந்த ஹீலியம் லைட்டு தான் நாங்கள் 3ஆவே வச்சு ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. Oh, okay. Yeah. So அதில் ஒரு சாங், when we composed the song itself, I told him this is how it's going to be. And in my head there was this image of this boat and this guy sitting going away, fully now in love, because she's also accepted his love. ஆமா. And ஒரு image of him just going away like that. எனக்கு ஒன்று சொல்லுங்க, which I thought was very interesting, because right now அந்த மோமெண்ட்ல when Mannipaaya kicks in, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, காதலில் இருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம பிரிய வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு சென்ஸில் தான் இருக்காங்க. அண்ட் yet இந்த பாட்டு பூராக ஹே I've been slightly weird with you, you know, can you forgive meன்ற ஒரு ஸ்பேஸ்குள்ள ஆப்ரேட் இதில் what's going on there? That's Rahman sir completely. Okay. That was, I said this before, that song வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் அவர் எனக்கு சொன்னார். இங்கே ஒரு சாங் சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியும் அவருக்கு, பட் we had composed most of the other songs and he called Thamare and said இப்போ ஒரு சாங் பண்ணிடலாம், கௌதம்ல சொல்லாதீங்க, I have an idea. And he made her write that Mannipaaya. So when I heard the song, of course I loved the song, the composition. It's a gorgeous song. Yeah. But I asked him, sir, Mannipaaya anu sollirkom, because I have to film this now accordingly. Illa, I just felt, listening to your story, I just felt, what if she says this? Somewhere she's kept him at bay throughout. And அது இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். We missed out on so much time. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி நிறைய எழுதியிருக்காங்க. அண்ட் திருக்குறளாக ஒரு 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 இன்டர்வியூடில் ஒரு போர்ஷன் வரும். ஆமாம். He made it so Tamil and so rooted actually. So I loved it. I just grabbed it and went and shot. Yeah, it's a great song. இன்னைக்கு அதாவது எடுத்த உடனே எல்லாருக்குமே முதல்ல ஹோசானா பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். பட் என் மனசில் இன்னும் நிற்கக்கூடிய ஒரு பாட்டாக மன்னிப்பாயா தான் இருக்குது. லைக் த ஒன் ஐ கீப் ரீவிசிட்டிங் ஃபார் ஷுர். அண்ட் அதில் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு வேர் தே ஹேவ் டு மீட் சம்ஹவ். ஷீல் ஆக்சுவலி ஸ்னீக் இன் டு ஹிஸ் ஹவுஸ் ஆல்சோ, இன் டு ஹிஸ் ரூம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் போகும்போது ஒரு சான்ஸ் கிடைக்கிது மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவள் பஸ்லேருந்து இறங்குறதுக்கோ இல்லை பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியோ ஷீல் கெட் ஆன் டு ஹிஸ் பைக். அப்புறம் ஒரு வாட்டி 3 ஏக்கர்ஸ் போவாங்க, which is what normally people do also. உண்மை. அந்த டைமில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. டிராகன் படம் பார்த்தா தெரியும். மொட்டை மாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் விச் we've all been இல்லை. ஸோ அவங்க வீட்டு மொட்டை மாடியிலே they spend a lot of time. ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மொட்டை மாடி, யூனோ. ஸோ we work these moments out between the two of them. And அதில் இப்போ என்னோட ஜோன் சொன்னீங்க இல்லையா, some lines will be lip பாடுற மாதிரி இருக்கும், some lines will not be like that, which I like to do that. ஏன்னு கேட்காதீங்க, but I like to do that. Yeah, no. Rahman அப்படின்னு பேசும்போது obviously the score was so good, so important to the film. And I love certain இந்த பாட்டிலேருந்து எடுத்து ஒரு டெரிவேட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாம் அவர் ஸ்கோராக கம்போஸ் பண்ணுற ஒரு சென்ஸ். ஐ திங்க் ஒரு வாட்டி கார்த்திக் வந்து ஜெஸ்ஸி கிட்ட ஒரு லவ் சொல்கிற மாதிரியான அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை, திடீர்னு திங்க் ஓமன பெண்ணையிலேருந்து ஒரு ப்ரீஃப் பிட் கிக்ஸன் பேக்ரவுண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு நாதஸ்வரம் மாதிரியான ஒரு சென்ஸ் ஒன்று வரும். அண்ட் ஜஸ்ட் அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சிகளே இல்லை, லைக் வாட் அ மோமெண்ட் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆச்சாங்க. கண்ணுக்குள் கண்ணை வெரி அண்டர் ரேட்டட் ஐ திங்க் இந்த ஆல்பமில். பட் அதில் வர அந்த வயலன் பிட்டையும் ஹி கீப்ஸ் யூஸிங் அஸ் அ ஸ்கோர் இந்த ஃபிலிம். And the Omana Penne, the train portion was discussed a lot, where he surprises her on the train. Firstly, surprises on the train. And the friends அப்படினு போட்டு பேசுனார் போட்டு. ஆமா, he gets to know that she's நாளைக்கு அந்த ட்ரெயினில் தான் திருப்பி போகிறான்னு தெரிஞ்சோடனே அதே ட்ரெயினில் பக்கத்தில் உட்காந்துட்டு they spend a whole evening and night together. And then the way he is with her, I know it's before she's actually told him that she likes him, and you know, they've not really taken that forward, but she's somewhere welcomed him into his house, and she's exhibited signs of talking to him and telling him அப்பா ஒத்துக்கவே மாட்டார். That's why நான் இதை ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எல்லாத்துக்குமே ஒத்துப்பாரு, உன் சொத்து கூட உன் பேரில் எழுதி கொடுப்பாரு, ஆனால் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அப்படின்னா உனக்கு ஓகேன்னு தான் அர்த்தம், ஏன்னா நீ வந்து பேசுகிற பிரச்சனை எல்லாமே உங்கள் அப்பா குடும்பம் தான் சொல்லிட்டு. Exactly, which is why he thinks we can take a step forward. It's not because he's a bad guy, or you know, the guy shouldn't behave like that. சத்தியமா that didn't come ஒரு கான்செப்ட் கூட நான் போவே இல்லை. When certain people behave like this, I think it's okay அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவன் நைஃப் வீல்டிங்காவோ இல்லை ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்துக்கிட்டோ அவன் வரல. He will never do that. He's not somebody who will ever do that. Correct. Maximum அவன் வந்து எனக்கு நீ வேண்டாம், நீ போ, என்னை தொந்தரவு பண்ணாத, this is over, என்னால் இனிமேல் இதை பண்ண முடியாது, ஒரு 10 minutes உன் கூட பேசணும்னு நினைக்கும் போது நீ இல்லை,
அண்ட் நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். பட் நீ இல்லை, இதை விட்டுரு, அப்பாவும் ஒத்துக்கவே மாட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் தெம்னு சொல்லும்போது மேக்ஸிமம் கோவத்தில் அவன் ஃபோனை தான் உடப்பான் தவிர அவன் அவள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். He'll go off. அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லையா அவள் லைஃப்பில். He's that kind of a guy. That's how guys should be. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 year later 2 years later but if you have to try for a girl that you love or you like or you want to take the rest of the journey forward, சில பேருக்கு தான் அது நடக்கும். பார்த்தோன்னே நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கும் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் ஒரு 2 வார்த்தை இல்லை ஒரு மூமெண்ட், the energy around you or ஒரு conversation can make you feel like, oh my god, I might want to know more about this woman or I want to spend more time with this woman. How else பேசி தானே ஆகணும், பேச ட்ரை பண்ணும். அவள் எங்கேயாவது இருந்தால் ஓகே இங்கே இருக்கா, ஐ கான்ட் வெயிட் ஃபார் ப்ராவிடன்ஸ் டு ஹெல்ப் மீ ஆல் த டைம் சேயிங் ஓகே என்னைக்காவது நான் அவளை மீட் பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சம் பீப்புள் இட் வில் ஹேப்பன். இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் அவள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, அங்கே இருக்கிற ஒரு KFCயில் நம்ம சாப்பிட போனோம்னா ஒரு வேளை அவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா நான் அங்கே போகிறேன். ஆனால் அவள் இனிமேல் இங்கே வராதுன்னு சொன்னால் நான் வரமாட்டேன். பட் ஐ நீட் டு டேக் தட் ஸ்டெப் ஃபார்வர்டுன்றனால தான் அந்த ஐடியாவில் அப்படி எழுதுனது. ஐ திங்க் all my moments are mostly like that. Yeah, and I think கார்த்திகோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் லார்ஜ்லி என்னவா இருக்குது அப்படின்னா, ஜெசி நீ என்ன வேணான்னு சொல்கிறது ஓகே, ஆனால் உனக்கு என்ன வேணுன்றதும் நீ அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கே, இதுலையே நீ யூஆர் கன்ஃபியூஸ்ட் அப்படின்ற ஒரு சென்ஸில் தானே வருது. ஐ டோன்ட் திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் உனக்கு பிடிக்கலனாலும் நீ என் கூட இருந்தே ஆகணும், ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு, உனக்கு என் வேல்யூ தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியல. அண்ட் இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜெஸ்ஸியை பொறுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் பிகம் அன் ஐகானிக் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அது சொல்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது தமிழ் சினிமாவில். இன் மை ஒப்பீனியன் சரியாக புரிஞ்சிக்கப்படாத ஒரு கதாபாத்திரமாகத்தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஜாலியாக அப்படி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு பைத்தியம், இன்கன்சிஸ்டன்ட்டு, ஐயோ அவகிட்ட யாரும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அவளுடைய ஒரு மனித தன்மையவே அவகிட்டேருந்து நீக்கிடுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் எனக்கு இந்த படத்தை மறுபடியும் திருப்பி பார்க்கும்பொழுது எனக்கு அவளை புரிஞ்சதுன்னு தான் தோணுச்சு. ஆமாம், உனக்கு அவனை பிடிக்குன்றது உண்மை தான், பட் உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்றதும் உண்மை தான். ஸோ ஒரு நாள் அந்த ஓப்பனிங் ஷாட்டில் நீங்கள் காட்டுற தண்ணி மாதிரி தானே டைட்டில்ஸ் வரும்போது, ஒரு நாள் ஆமாம் அந்த லவ்வில் ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது உனக்கு எல்லாமே தாண்டிடலான்னு தோணுது. பட் அடுத்த நாள் நீ தனியாக உட்காந்து யோசிச்சு பாட்டுருக்கும்போது நிஜமாக உனக்கு குழப்பமாக இருக்குது, இது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ற ஒரு இன்செக்யூர். நீ யார் கூடயும் இது வரைக்கும் கிஸ் கூட நீ அடிச்சதில்லைன்னு சொல்கிறேன். ஸோ ஐ குட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அவர் கன்ஃபியூஷன். பட் டு யூ ஃபீல் லைக் தி வேர்ல்ட் ஹேசன்ட்? இல்லை and that's the beauty of the whole script and the idea. I wanted people to not figure out who this girl is, and there are a lot of people like that. நானே ஒரு ஜெஸ்ஸி தான் ஆக்சுவலாக. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, வேர் தே வாண்ட் சம்திங் பட் தே டோன்ட் நோ அது அந்த லைன் க்ராஸ் பண்ணலாமான்னு தெரில. ஜெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் தென் தெல் பி கான்ஃப்ளிக்ட். நான் அப்பா அம்மா எதிர்த்து நான் பேசணும், நான் வீட்டை விட்டு நான் வெளியே வரணும். பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு உன் வாழ்க்கையில் இன்கமிங் பேசிக்லி. ஆமாம். அவள் அந்த ஸ்டெப்பை எடுத்து தாண்டி போயிட்டான்னா அவங்க அப்பா விரட்டிட்டு அவளை தூக்கிட்டுலாம் போய் அவனை டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டார். ஹீல் டிசோனர், அவ்வளோதான். அண்ட் ஃபார் எவர் ஷீல் நாட் பி ஏபிள் டு ஸ்பீக் டு சம்படி ஷீ இஸ் பின் வித் for 25 years of her life, whom she adores and respects also. And it's a father. And maybe it's under that religion umbrella, but that's what he believes in. He wants that lineage to continue in their own religion and everything like, which is அவரை பொறுத்த வரைக்கும் அது fair enough தான். He is not a tyrant who ஏன்னா இதில் கார்த்திக் ஒன்றும் சிக்கல் இல்லை. கரெக்ட். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. He is losing nothing, right? He will only gain Jessie, which is what he wants anyway. But உனக்கு அப்படி கிடையாது இல்லை. உனக்கு நீ ஒரு வாழ்க்கையவே நீ விட்டு கொடுத்தா தான் இந்த வாழ்க்கை நீ எடுத்துக்க. ஆமாம். பட் இவனை ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்தே அதான் அவன் சொல்கிறான், அவனை ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்தே I felt that energy, I felt a vibe, I wanted to be with you, I wanted to take things forward, which is why I kept. But then every point there was this thought of my family. Now you take out that equation, there are a lot of people like that, even people who are married and who are well settled down, suddenly they meet somebody and then there is a spark, there is one vibe, you want to spend some more time with that person, some intellectual conversation. It's not physical, it's not the body, I'm just saying some intellectual conversation, something or a spark set off in you want to spend a little more time with that person. Now adu when it gets into one or a physical proximity, you draw a line thinking no, there is family, there is but then you want to take that forward, so a lot of people go through something like that, right? yeah so this is somewhere or metaphor or analogy to something like that. கண்டிப்பா. இப்போ கார்த்திக்கு தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை துரத்துறதுல எந்த சிக்கலுமே இல்லை. ஆனால் இப்போ நீ உனக்கு கார்த்திக் வேணுமா? ஆமாம், ஜெஸ்ஸிக்கு கார்த்திக் பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. பட் அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது
ஆர் யூ ரெடி ஃபார் இட்? அந்த இன்ஸ்டெபிலிட்டிக்கு நீ தயாரா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அவ்வளோ வல்னரபுளாக எல்லாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. சில பேர் அங்கேயே அதை போதும், இந்த வலியோடையே நான் இருக்கிறது பெட்டர், என் லைஃப் இன்னும் கொஞ்சம் சேஃபாக கண்ட்ரோல்டாக இருக்கும், கேயாட்டிக்காக இருக்காதுன்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அண்ட் அவள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டா. வீட்டில் படமே பார்க்க மாட்டாங்க, நீ வந்து ஃபில்ம் மேக்கர், புரியல எனக்கு அப்படின்னு. எல்லா ஃப்ரம் தேட் டு ரிலிஜன் டு எவ்ரி திங் எல்ஸ் ஷீஸ் டோல்ட் ஹிம். அதே மாரி நீ வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் பெயின் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக்குடைய ஆங்கிள். பட் அந்த பெயின் அவன் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணா அப்படின்றது தான் ஐ தாட் வாஸ் த பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, where it inspired him to write his own film and to make a film about what he's gone through, because finally that is something that he wanted to. எப்போதுமே அவனுக்குள்ள ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும், அதுவும் ஒரு நல்ல படம் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணுன்ற போது அவன் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை அவன் ஒரு படமாக ஆக்கினா யூஸிங் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அவன் சமந்தா கூட பேசும்போதும் தட்ஸ் வாட் ஹி சேஸ் இல்லை, எனக்கு இந்த வலி பிடிச்சிருக்கு, லைக் வை வில் யூ லைக் தட், ரைட்? ஏதோ ஒரு விதத்தில் அது ஒன்று ஆர்டிஸ்டாக மாற்றிருக்கு. அதுவே டிஸ்கஷன் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வலி பிடிச்சிருக்குன்றது எவ்வளோ பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் ஐ திங்க் ஆல் கிரியேட்டிவ் பீப்புள் மோஸ்ட்லி பீப்புள் ஆர் லைக் தட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லைக் தட். ஐ ஹியர் யூ. அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கூட இருக்குல்ல, கார்த்திகோட பெர்ஸ்பெக்டிவ்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஸ் இஸ் பின் டிரைவிங் மீ கிரேசி அப்படிங்கிற ஒரு பாட்டே வரும்போது தட்ஸ் பிரிட்டி மச் ஜஸ்ட் யூ. அண்ட் ஈச் டைம் ஷீ இஸ் ஃபிளிப்பிங், ரஹ்மான் டஸ் திஸ் திங் வித் த கிட்டார்ஸ் வேர் ஹி ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் அப்படின்ட்டு வரும்போது ஐயோ இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று நடக்க போகுதுன்னு. மேபி அதனால தான் கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து ஜெஸ்ஸியை கொஞ்சம் தூரத்துலேருந்து இப்படி பார்த்துட்டு மறுபடியும் அவனை சாவடிக்கு புரியான்ற மாதிரியே பார்க்குறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு நான். இனிஷியலாக இந்த ஆன்டை ஜெஸ்ஸி ஃபீலிங்ஸ் வந்துச்சு, பட் இவ்வளோ நாள் அது நீடிக்காது அப்படின்னு தான். இல்லாட்டி அது தியேட்டரில் ஓடி இவ்வளோ பேர் இன்னும் போய் அதை ரசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணல. தட் இஸ் ஐ திங்க் சம் பீப்புள் who've not met people like that, but I just want to remind people there are a lot of people like that who go through this back and forth. Jesse's driving me crazy is a line in my head. So when that song, when the background score was being composed, the point I remember telling Rahman sir, saying Jesse's driving me crazy, mari engayad one introduce pannalama அப்படினு. And Aaromale was something that he created again himself. Lovely song, yeah. இதுவும் நான் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன், பட் since we talking about VTV, திடீர்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ், ஒரு இமெயில் வந்துச்சு. I said I'm here sir, come to LA, அவ்வளோதான், just come to LA, like as come to T Nagar மாதிரி come to LA மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரும் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி போல இருக்கு. So I just left straight away and he had told me that you might have to wait a couple of days, but just be nearby, my studio is here அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு அங்கே, and obviously walking around, reading, writing and all that stuff. Then he called me to his studio in LA and he played the guitar cues of Aaromale, and he said this is something that I just came up with, I recorded this here, what do you think? I said it's brilliant sir அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜேர்னின்னு ஒன்று சொன்னீங்களே, which is not a song actually in the script. From the time he takes off on this journey, ஒரு மலையாளம் லிரிக்ஸில் we'll get Kaithapuram to write, and I found a voice, this music director called Alphonse, அவருடைய வாய்ஸ் வச்சு ஒன்று பண்ணலாம். So everything was planned. He'd already got the whole song in his mind, and we'll record this, and அதுக்கப்புறம் ஃபர்தராக விஷுவல்ஸ் வேணாலும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. But I thought this journey could be, highlighted by this song அப்படின்னு சொன்னார். So he created that. And that will only come, நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த உலகத்தில் இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸே வரும்ல. So he must have truly invested into certain portions in the film. And I should say this also, some 3-4 times he asked me, you come from a combination of you and Harris, and Varnamayaram was your latest album, was like a super hit, so there's so much of pressure to make something better than that. Are you sure you want to do this? Narivadi kittaruntu. Can you imagine? He asked me, you are existing combination, so there'll be a lot of eyes on this, and andalukku varalaanla kuda solluvanga, and are you sure you want to move out from there and move out as in for this film? I know, yeah. So I was so astounded by the fact that he asked me all this. Correct. Yeah, I love the conceit at the end. இந்த தமிழ் படத்தினுடைய கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தி ஐடியா ரொம்ப ரியலாக எனக்கு பட்டுச்சு. I would have found it very difficult to believe the happy end there. இது அந்த மாதிரி படம் மாதிரி எனக்கு தோணலை உண்மையை சொல்ல போனால் ஃபுல்லாக பார்க்கும்போது. ஸோ 2010 இது ரொம்ப ஒரு தைரியமான ஒரு முடிவாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த டைமில் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரேவான ஒரு எண்டோ, அன்யூஷுவல் எண்டுன்னு உங்களுக்கு பட்டுச்சு அந்த டைம்? இல்லை சுதீர், எழுதும்போதே இதை நோக்கி தான் போகணுன்னு என் மைண்டில் இருந்தே இருந்துச்சு. விச் இஸ் வை நான் அதை ஒரிஜினல் ஸ்கிரிப்டுடைய கிளைமேக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அதில் கன்வின்சிங்காகவே இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் முடிக்கணுன்ட்டு நான் அதை முடிச்சிருந்தேன். இமேஜின் ஒரு சூப்பர் ஸ்டார் இஸ் செட்டிங் அப் அ சாப்பர் ஃபார் த ஹீரோ ஹூ இஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு ட்ராவல் டு ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் அண்ட் ஸ்டாப் த வெட்டிங். இட் வாஸ் லைக் ஐ ஹவ் நாட் டன் சம்திங் லைக் தட், பட் இந்த ஸ்கிரிப்டை முடிக்கணும். இது வந்து அந்த ஹீரோ மைண்டில் வச்சு தான்
இதுதான் என்னுடைய மாஸ் மூமெண்ட்டாக அந்த படத்தில் இருந்துச்சு. பட் சம்வேர் எனக்கு அதில் வந்து உடன்பாடே கிடையாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் ஹெட் டுவர்ட்ஸ் சம்திங் லைக் திஸ். பட் திஸ் கேம் அப் only after 3/4 of the filming is what I was trying. There was no, and the last sequence மட்டும் எழுதாம I wanted to see what Trisha does, I mean what Jessie does to Karthik, what these actors do to those characters, and in my own understanding of the film, இந்த characters எப்படி evolve ஆகுறாங்க அப்படின்றது பார்த்துட்டே இருந்தேன். I kept on location as they were talking, and I kept growing into Karthik and Jessie, and at some point I realized this is what they should gravitate to. They should never come together, and she should move on and he should move on. அது எப்படின்ற ஒரு 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 மீடியம் ஒன்று தேவைப்பட்டுச்சுல. தட் வாஸ் ஆந்தனிஸ் ஐடியா, தி எடிட்டர், அண்ட் வி ஆல் சாட் அண்ட் டிஸ்கஸ் திஸ். ஐ திங்க் சிம்பு ஆல்சோ வாஸ் தேர் இன் தி மீட்டிங் அண்ட் வி ஆல் ஜஸ்ட் டிஸ்கஸ் வாட் டு டூ. அப்போ ஆந்தனி கேம் அப் மச்சான் அது அவன் படம் பண்ணுற படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான். Yeah, that way you give the best of both worlds. Yeah. உங்களுக்கு ஹாப்பி எண்டிங் வேணுமா, நீங்கள் இதோட நிறுத்திட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. உங்களுக்கு நிஜமாக இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் தங்கி அதையும் பாருங்கள். கரெக்ட். பட் டு புட் தட் டுகெதர் தென் ஐ ஹேட் டு ரீரைட் the whole thing again, figure out the mood and everything, and then we set it up. So it almost looks like they're together till we pull back from the screen and the card comes up. Where a film by Karthik turns into a film by... Yeah. Only then you realize, when film by Karthik varumbodhu, they're sitting next to each other, and you realize that, oh, something is happening here. That's when you realize that she's moved on. She's actually married, and he's waiting to make his next film and whatever, and they've என் படம் நீ பாப்பா, என் படத்தை நான் சொல்கிறேன்ற விஷயம் மட்டும் இங்கே நடந்திருக்கு. But somewhere within him, he'll always want her, he'll always pine for her, he'll always remember her, he'll never let her go. அப்படின்றதுனால தான் அந்த ஒரு கோவிட் டைமில் we made one 8 to 10 minute ஒரு sequel. Sort of, it's, I don't want to call it a sequel, but somewhere I felt ஒன்று பண்ணலாமோ அப்படின்ட்டு, which I think honestly between you and me, and not now, it's not just generally between you and me, but in retrospect it was not a good move, I thought. I shouldn't have done that. I should just left them untouched. நீங்கள், do you have any plans of getting into that world? I want to, but I don't know if Simbu is aligned with me on that. He's really grown as a star, and I think his expectations are so much more, I think. And this will be a love story only. It will not be a big mass action film. It can't be that. And today யாருமே அந்த ஜோன்ல இல்லையே. நம்ம ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் nobody wants to do a love story. பட் வினைத்தாண்டி வருவாயா வரும்போது கூட அவர் அந்த ஜோன்ல இல்லை. ஆமாம், கரெக்ட். இதுக்காக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமாம், பட் we are very positive things will change, and times are changing அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. Great. ரொம்ப நன்றிகள் for this, and I hope long may வினைத்தாண்டி வருவாயா continue to be screened in Chennai. Thank you, Sudhir. இதுவே ரொம்ப ஒரு நான் எதிர்பார்க்கல. வினைத்தாண்டி 15 years, and 15 years is still not 25 years or something like that. But since you wanted to talk about it, I thought, okay, not bad, let's just talk about VTV அப்படின்னு தோணுச்சு. So not bad. Yeah. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Nexus Renewable, based out of IATM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyana sweets and snacks வாங்க, ஆலடி பட்டியானுக்கு வாங்க.